மாநிலம் திருவனந்தபுரத்தில் டியூஷன் முடித்து சாலையோரம் இருந்த நடைபாதையில் சென்று கொண்டிருந்த மாணவிகள் மீது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாம். வணக்கம். இந்த சிசிடிவி காட்சியில் என்ன பதிவாயிருக்கு விவரம்? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் டியூஷன் முடித்து சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ள நடைபாதையில் சென்று கொண்டிருந்த மாணவிகள் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட நாலாஞ்சிறை பகுதியில் அமைந்துள்ள சாலையின் ஓரத்தில் சம்பவத்திற்கு நடைபாதையில் டியூஷன் முடித்துக் கொண்டு 2 மாணவர்கள் தங்களது வீடு திரும்பி கொண்டிருந்த போது அதே பகுதியில் பணிபுரியும் டெக்னோ பார்க் ஊழியர் எதிரே தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டிலிருந்து திடீரென நடைபாதையில் உள்ளே சென்று அந்த 2 மாணவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 மாணவர்கள் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை அக்கம் பக்கத்தில் உடனடியாக மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இருசக்கர வாகனம் ஓட்டி இரவு நேர பணியை முடித்துவிட்டு தூங்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் இருசக்கர வாகனம் மீது அந்த மாணவர்கள் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.